ஹாய் கைஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஸ்கியூஎல்ல இருக்க செட் ஆப்ரேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த செட் ஆப்ரேஷன் இது ஒரு டைப் ஆஃப் ஆப்ரேஷன். எஸ்கியூஎல்ல பொறுத்தவரை இது ஒரு டைப் ஆஃப் ஆப்ரேஷன். இப்ப மல்டிபிள் ஆஃப் கொரிஸ் இருந்தா அதை ரெண்டையும் நம்மளுக்கு கம்பைன் பண்ணி சிங்கிள் செட்டா நம்மளுக்கு தருது. அதாவது இப்ப ஒரு 2 டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 டேபிளை நம்மளுக்கு கம்பைன் பண்ணி எனக்கு சிங்கிள் டேபிளா இது எனக்கு தருது. ஸோ அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. மல்டிபிள் queries டு கம்பைன்ட் இன்டு எ சிங்கிள் ரிசல்ட். இதுல நம்மளுக்கு ஒரு 4 டைப்ஸ் இருக்கு. 4 டைப்ஸ் கூட சொல்லலாம், 4 ஆப்ரேஷன் கூட சொல்லலாம். இந்த 4 ஆப்ரேஷன் என்னென்னா யூனியன், யூனியன் ஆல், இன்டர்செக்ட், அடுத்து மைனஸ். இதை மைனஸ்ன்னு சொல்லலாம், இல்லாட்டி எக்ஸப்ட் இப்படி கூட சொல்லலாம், ஆர் எக்ஸப்ட். ஃபர்ஸ்ட் நம்ம யூனியன் என்னன்னு பார்ப்போம். இந்த யூனியன்ல பொறுத்தவரை இப்ப பாருங்க, இதுல 1 2 3 இதை நம்ம டேபிள் ஏன்னு வச்சுப்போம். இது ஏ, இது டேபிள் பி. எனக்கு இத ரெண்டையும் கம்பைன் பண்ணுது. ஆனா டூப்ளிகேட் வேல்யூஸ இது அலோ பண்ணல. டூப்ளிகேட் வேல்யூஸ இது அலோ பண்ணல. பாருங்க, இப்ப 1 2 இங்க 1 2 வந்துருச்சு. நெக்ஸ்ட் 3 இருக்கு. ஓகே, இந்த டேபிள் முடிஞ்சுச்சு. அடுத்த பாருங்க, அடுத்த டேபிள்ல இங்க 3 இருக்கு. ஸோ அதனால இதை திரும்ப அலோ பண்ணல. இங்க 3ன்னு திரும்ப இங்க 3ன்னு அலோ பண்ணல. ஸோ அதனால நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கு, நெக்ஸ்ட் இருக்க நம்பர் பார்த்துருக்கு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, 4 5 இருக்கு. ஸோ அதனாலதான் இதை எடுத்திருக்கோம். டூப்ளிகேட் வேல்யூஸ் இது அலோ பண்ணல. நெக்ஸ்ட் இன்டர்செக்ட். இந்த இன்டர்செக்ட் ஆப்ரேஷன்ல 2 டேபிள் அதே மாதிரிதான். இந்த 2 டேபிள்ல எந்த வேல்யூ காமனான வேல்யூவோ அந்த வேல்யூவை தான் எனக்கு அது ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இது காமனான வேல்யூவை தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இங்க 1 2 இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க 1 2 இல்ல, ஆனா 3 இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா எனக்கு 3 இருக்கு. ஸோ அதனால நம்மளுக்கு காமனா இருக்கு, 3 இருக்கு. ஸோ அதனால இது நம்மளுக்கு 3 ரிட்டர்ன் பண்ணிருக்கு. ஸோ இப்படி இருந்தா பாருங்க, இப்ப 2 2 1 2 4 இருக்கு. இது டேபிள் ஏ. இங்க என்ன இருக்குன்னா 2 1 3. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு காமனான வேல்யூ எதுனா 1 1 2 2. இங்க 4 இருக்கு, ஆனா 3 இருக்கு இங்க. ஸோ இது இல்ல. அப்ப நம்மளுக்கு காமனான வேல்யூ என்னது 1 2. ஸோ நம்மளுக்கு இதை ரெண்டே இன்டர்செக்ட் பண்ண நம்மளுக்கு ரிசல்ட் தருது. இன்டர்செக்ட்னா ஒண்ணும்ல, காமனான எது இருக்கோ அதை நம்மளுக்கு அது ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த யூனியன் ஆளு என்னன்னா டேபிள் ஏல என்ன இருக்கோ அதே மாதிரி டேபிள் பில என்ன இருக்கோ இது ரெண்டையும் சேர்த்தே நம்மளுக்கு தந்துடும். எதுவுமே பார்க்காது. டூப்ளிகேட் வேல்யூஸை இதை அலோ பண்ணலான்னு சொல்ல முடியாது, இது அலோ பண்ணும். இந்த டேபிள் அந்த யூனியன் ஆளுங்க இந்த டேபிள் ஏல இருக்க டேபிள் பில இருக்க ரெண்டையுமே இது கம்பைன் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துரும். டூப்ளிகேட் வேல்யூஸை அலோ பண்ணாதுன்னா கண்டிப்பா இது அலோ பண்ணும். எது அலோ பண்ணாதுன்னா யூனியன் தான் நம்மளுக்கு இந்த டூப்ளிகேட் வேல்யூஸை அலோ பண்ணாது. இந்த யூனியன் ஆள் பண்ணுது. ஸோ அதை பாத்தீங்கன்னா இங்க தெரியும் பாருங்க, இங்க 1 2 3 இருக்கு, இங்க 3 4 5 இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 3 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. 3 நம்மளுக்கு 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அதனால இது ரெண்டையுமே நம்மளுக்கு கம்பைன் பண்ணி தந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இப்படி இருக்கும் பாருங்க, 2 3 5 இப்படி இருக்கு. இது டேபிள் ஏ. அதே மாதிரி இங்க 2 3 5 இப்படி இருந்தா கூட நம்மளுக்கு எப்படி ரிட்டர்ன் பண்ணணும்னா 2 3 5 இந்த ஃபர்ஸ்ட் டேபிள். நெக்ஸ்ட்டும் அந்த 2 3 5 எனக்கு ரிப்பீட் ஆகும். ஏன்னா நம்ம இதை ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணி எழுதியிருக்க போறோம். ஸோ அதனால இது யூனியன் பண்ணுது. எல்லாத்தையும் நம்மளுக்கு யூனியன் ஆள் கொடுத்துறதுனால நம்ம ரெண்டையுமே நம்மளுக்கு கம்பைன் பண்ணி தருது. டூப்ளிகேட் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி எனக்கு அதை ரெண்டையுமே எனக்கு கம்பைன் பண்ணி தந்துருது. நெக்ஸ்ட் இந்த மைனஸ் சொல்லலாம், இல்லாட்டி எக்ஸப்ட் கூட சொல்லுங்க. ஆனா நம்மளுக்கு எஸ்கியூஎல் ஒர்க் பெஞ்ச்ல ஒர்க் பண்ணும் போது நம்மளுக்கு இந்த எக்ஸப்ட் தான் இது அலோ பண்ணும். இந்த மைனஸ் நம்மளுக்கு எடுத்துக்காது. ஸோ நம்ம எழுதும் போது நம்ம எக்ஸப்ட் மட்டும் தான் கொடுத்து தான் எழுத முடியும். சின்டாக்ஸ்ல இந்த மைனஸ் கொடுத்தா நம்மளுக்கு இந்த இது ஒர்க் ஆகாது. ஓகேவா, எஸ்கியூஎல் ஒர்க் பெஞ்ச்ல பொறுத்தவரை. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க 1 2 3 இருக்கு, இங்க 3 4 5 இருக்கு. ஆனா எனக்கு ரிட்டர்ன் பண்ணது எனக்கு 1 2 மட்டும்தான். இது நம்மளுக்கு டேபிள் ஏல மட்டும்
இருக்கிறத மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணும். டேபிள் ஏல இருக்கிறத மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணும். ஆனா டேபிள் ஏல காமனா இருக்கதையும் டேபிள் பில இருக்கதையும் நம்மளுக்கு எது காமனா இருக்கோ அதை மட்டும் நம்மளுக்கு விட்டுரும். அதை மட்டும் விட்டுட்டு எனக்கு அந்த டேபிள் ஏல மிச்சம் இருக்குல்ல அதை எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இப்ப 2 3 1 இந்த மாதிரி இருக்கு டேபிள் ஏல. அதே மாதிரி டேபிள் பில என்ன இருக்குன்னா 2 3 5 2 3 5 இருக்கு. அப்ப இங்க 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. அப்ப இதை விட்டுரும். சோ அடுத்து வந்து இங்க 3 இருக்கு, இங்க 3 இருக்கு, இதையும் விட்டுரும். எனக்கு இங்க என்ன இருக்கு, இப்போ 1 மட்டும்தான் இருக்கு. அந்த 1 மட்டும்தான் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். அடுத்து இந்த 5 இருக்கே, அதை நீங்க எழுதணுமா கேட்டா கிடையாது. இது ஒன்லி டேபிள் ஏஐ பொறுத்து ஏஐ டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் இந்த எக்ஸப்ட்ங்கிறது இருக்கு. ஸோ அதனாலதான் நம்மளுக்கு இந்த 5 வராது. ஓகேவா? இப்ப புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இந்த டயக்ராம் கூட பாருங்க. இந்த யூனியன் வந்து ரெண்டு இதை கம்பைன் பண்ணுது. ஆனா இது டூப்ளிகேட் வேல்யூஸை இது அலோ பண்ணாது. நெக்ஸ்ட் யூனியன் ஆளுங்கிறது ரெண்டு அஸ் யூஸ்வல் ரெண்டையுமே எனக்கு கம்பைன் பண்ணி தரப்போகுது. அது டூப்ளிகேட்டா இருந்தாலும் சரி, அது திரும்ப வந்தாலும், அதாவது திரும்ப வந்தாலும் எனக்கு அதையே எனக்கு தருது. ரெண்டையுமே கம்பைன் பண்ணி தரப்போகுது. இந்த இன்டர்செக்ட் வந்து எந்த இது காமனா இருக்கோ எனக்கு அதை மட்டும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். இந்த மைனஸ்ங்கிறது டேபிள் ஏல இருக்குது. அதே மாதிரி டேபிள் பில எது காமனா இருக்கோ அதே மாதிரி டேபிள் ஏல காமனா இருக்கதையும் விட்டுரும். மிச்சம் இருக்கதை எனக்கு அது ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இதான் இதை பொறுத்தவரை. இதுக்கு நம்ம எப்படி இது எழுதணும்னா, சிண்டெக்ஸ் எழுதணும்னா, இப்ப ஆல்ரெடி ஒரு டேபிள் இருக்கு. டேபிள் ஏன்னு ஒன்று இருக்கு. நெக்ஸ்ட் டேபிள் பின்னு இருக்கு. இதை நம்ம எப்படி எழுதணும்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் இங்க கொடுக்குறோம். இப்ப டேபிள் ஏ ஃபர்ஸ்ட் டேபிள். நெக்ஸ்ட் என்ன ஆப்ரேஷன் பண்ண போறோமோ அதை இங்க டினோட் பண்ணோம். இங்க யூனியன் பண்ண போறோம். யூனியன் அடுத்த செகண்ட் டேபிள் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் பி. இங்க டேபிள் ஏயையும் டேபிள் பியையும் எனக்கு யூனியன் பண்ணி கொடு அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுதான் நம்மளுக்கு சிண்டெக்ஸ். சிண்டெக்ஸ் எப்படி வரும்னா, இது டேபிள் நேம்னு வரும். இது டேபிள் நேம் இங்க கொடுக்கணும், எந்த டேபிள் நேமோ. அடுத்து இங்க ஆப்ரேஷன் கொடுக்கணும். இங்க ஆப்ரேஷன் எந்த ஆப்ரேஷன் பண்ண போறோம், அது யூனியனா, யூனியனாலா, இன்டர்செக்ஷனா, இல்ல இந்த எக்ஸப்டான்னு சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து அடுத்த டேபிள் பி எழுதுறோம். டேபிள் பில இங்க வந்து நம்மளுக்கு டேபிள் நேம் வந்துடும். இதுக்கு முன்னாடி நம்ம செலக்ட் ஸ்டார் மட்டும் கொடுக்க வேண்டியதான். ஓகேவா? இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஒர்க் பெஞ்ச்ல. இப்ப நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப வந்து அந்த இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன், அந்த ஸ்கீமா இங்க இருக்குன்னு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு டேபிள் ஏ, இதே டேபிள் ஏ அவுட்புட் வந்து இதுதான். எனக்கு என்னது 10 20 30 40. எனக்கு டேபிள் ஏயோட அவுட்புட் 10 20 30 40. நெக்ஸ்ட் அடுத்த டேபிள். இது கண்டிப்பா நம்மளுக்கு 2 டேபிள் வேணும், அப்பதான் அதை கம்பைன் பண்ணி நம்ம எழுத முடியும். நெக்ஸ்ட் அதே ஸ்கீமா, அடுத்த ஸ்கீமா டேபிள் பிக்கான ஸ்கீமா ரன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த டேபிளை ரன் பண்ணுவோம். இந்த டேபிளோட வந்து நம்மளுக்கு 10 20 50 60. இங்க நம்மளுக்கு 10 20 50 60. இப்ப நம்ம யூனியன் ஆப்ரேஷன் பண்ணும்போது இது டேபிள் ஏவா, இது டேபிள் பி. நம்ம இப்ப யூனியன் ஆப்ரேஷன் பண்ணா நம்மளுக்கு 10 20 30 40. இந்த 10 ஆல்ரெடி வந்துருச்சு, இந்த 20 ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ அடுத்து வந்து 50, அடுத்து 60. இப்ப எனக்கு டூப்ளிகேட் வேல்யூஸ்லாம் அலோவ் பண்ணல.
ஒன்லி எனக்கு சிங்கிள் ஹேண்டட் வேல்யூஸை தான் இது அலோவ் பண்ணியிருக்கு. ஓகேவா? இது யூனியன் பொறுத்தவரை. ஆனா இங்க ஒரு சிக்கல் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க யூனியன் பண்ணும்போது நீங்க செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இங்க டேபிள் நேம் படிக்கும்போது நம்ம டேபிள் நேம் கொடுத்துருப்போம். இங்க என்னன்னா டாட் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு நம்பர்ஸ்னு கொடுத்துருக்கேன். இந்த நம்பர்ஸ் என்னன்னா எந்த ஸ்கீமான்னு நம்ம சொல்லணும். எந்த ஸ்கீமாவை யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம இங்க சொல்லணும். சொல்லிட்டு டாட் கொடுத்துட்டு அடுத்துதான் நம்ம டேபிள் நேம் கொடுக்குறோம். இப்ப என்ன ஆபரேஷன் யூஸ் பண்ண போறோம்? நம்ம யூனியன் ஆபரேஷன். ஸோ அடுத்து வந்து அதே மாதிரிதான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இது ஸ்கீமா. ஓகேவா? இது ஸ்கீமா. அதனால நம் டாட் டேபிள் நேம். நம்ம படிக்கும்போது வெறும் டேபிள் நேம் மட்டும் தான் படிக்க இருக்கும். ஆனா ஒர்க் பெஞ்சில் ஒர்க் பண்ணும்போது நம்ம அந்த ஸ்கீமா கொடுத்து தான் அதை ரன் பண்ண முடியும். ஸோ இதான் இப்போ நான் ரன் பண்றேன். எனக்கு வந்து வந்துருச்சு. நான் வந்திருக்கு 10, 20, 30, 40, 50, 60. ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி தான் நம்ம இன்டர்செக்ஷன் பண்ணும்போதும் இங்க இன்டர்செக்ட்னு ஆபரேஷன் கொடுப்பீங்க. இன்டர்செக்ட் ஸோ எனக்கு இன்டர்செக்ஷன் கொடுக்கும்போது ரெண்டுத்துல எது காமனா இருக்கோ அது எனக்கு வந்திருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எது காமனா இருக்கு? இந்த 10, 20 மட்டும் தான் காமனா இருக்கு. இந்த 10, 10, 20, 20. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஸோ அதனால எனக்கு 10, 20 ரிட்டர்ன் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் யூனியன் பண்ணும்போது இது ரெண்டையுமே கம்பைன் பண்ணி நம்மளுக்கு தந்துடும். அப்ப 10, 20 இது ஃபுல்லா வந்துடும். நெக்ஸ்ட் இந்த இது அடுத்து வந்துடும். யூனியன் ஆல் ஆபரேஷன் மட்டும் தான் நான் மாத்துறேன். யூனியன் ஆல். இப்ப அதை ரன் பண்ணா எனக்கு அது ரிட்டர்ன் பண்ணிருச்சு. இது ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஃபுல்லா நம்மளுக்கு இந்த இது டேபிள் ஏல இருக்குது. நெக்ஸ்ட் இந்த இது ஃபுல்லா நம்மளுக்கு டேபிள் பில இருக்குது. ரெண்டையுமே நம்மளுக்கு கம்பைன் பண்ணி தந்துருச்சு. நீங்க யூனியன் ஆல் வந்து கொடுக்கும்போது நம்ம ஸ்பேஸ் விட்டு தான் அடுத்து கொடுக்கணும். இதை நீங்க வந்து ஸ்பேஸ் விடாம கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்கு எரர் வரும். நெக்ஸ்ட் எக்ஸப்ட் மைனஸ்னு யூஸ் பண்ணா கண்டிப்பா எரர் வரும். அதனால நம்ம எக்ஸப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க எக்ஸப்ட் யூஸ் பண்ணா நம்மளுக்கு வந்து 30, 40 வந்திருக்கு. ஏன்னா நம்மளுக்கு இந்த 10, 20 வந்து காமனா இருக்கனால இதை விட்டுருது. ஸோ அதனாலதான் இந்த 30யையும் 40யையும் நம்மளுக்கு இது ரிட்டர்ன் பண்ணிருக்கு. ஸோ இந்த டேபிள் பில இது காமனா இருக்குல்ல. ஸோ அதனாலதான் இந்த 30, 40. ஸோ இவ்வளவுதான் இந்த செட் ஆபரேஷனை பொறுத்தவரை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.